ஹாய் கைஸ் இந்த ப்ரூஃபை பாருங்கள். நம்மளோட கிளாஸில் இருக்கிற ஒரு கேர்ள் ஸ்டூடெண்ட் வந்து $380 மொபைலை மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு $380 இதை வந்து நீங்கள் எல்கேஆரில் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 1,18,000 ப்ளஸ் வரப்போகுது. ஓகே, இது வந்து என்னென்னா இந்த டைப் ஆஃப் ஜாப் செய்கிற ஆட்களுக்கு இந்த ஒரு வித்தியாசமான கொஞ்சம் பேருக்கு ஒரு பார்வை ஒரு மெச்சூரிட்டி லெவல் இல்லாத ஆட்களுக்கு இது அப்படி வேலை, இது இப்படி வேலை, இது டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணணும், இது எங்களுக்கு கம்ப்ளீட் பண்ண இல்லாத அப்படின்னுலாம் சொல்கிற ஆட்களுக்கான ஒரு சரியான ஒரு பதிலடி தான் இந்த ப்ரூஃப். இதுக்கு பிறகு நான் சில ப்ரூஃப் போடுவேன். இதுக்கு முதலும் நான் நிறைய ப்ரூஃப் போட்டிருக்கிறேன். ஈவன் மொபைல்லே ஒர்க் பண்ணுறாங்க. இது கம்ப்யூட்டரை வச்சுட்டு இது பண்ணிகிட்டே பண்ணுற கம்ப்யூட்டரை வச்சுட்டே சரியான ஒரு கைடன்ஸ் எடுத்துக்கொள்ள இல்லாமல் நிறைய பேர் தடுமாறுறாங்க. ஸோ இங்கே என்ன நோட் சொன்னால், இந்த ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம் வந்து உங்களுக்கு அவ்வளவு பெனிஃபிட்டை உங்களுக்கு தரும். எப்படின்னு ஒரு சொன்னால், நீங்கள் பெசிவ் இன்கம் நோக்கி தான் உங்களோட சில ஆட்கள் எல்லாருமே இல்லை கொஞ்சம் பேர் வந்து ஒரு பெரிய ஒரு பார்வை ஒன்று இருக்குது. இதில் வந்து நீங்கள் எந்த ஸ்கீமை தெரிவு செய்தாலும் அதில் வந்து டெடிகேஷன் வேணும். அது முதலாவது நீங்கள் இது பண்ணிக்கொள்ளுங்க ரியல் மணி மேக்கிங்க்கு. ப்ளஸ் என்ன ஒரு விஷயம்னா, நீங்கள் அந்த பெசிவ் இன்கம் ஸ்கீமுக்காக நீங்கள் எந்த ஒரு ஏர்னிங்குமே இல்லாமல் ஒரு க்ரைட்டீரியாவை மீட் பண்ணணும். 1,00,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிற யூடியூப் சேனல் கூட ஒரு மாதம் $10 எடுக்கிற வரலாறுலாம் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ஏர்ன் பண்ணிவிட்டு நீங்கள் ரியலாக ஃபீல் பண்ண ஆட்களுக்கு நான் சொல்கிறது விளங்கும். நீங்கள் அந்த வீடியோ போட்டு அந்த க்ரைட்டீரியாவை மீட் பண்ணதுமே உங்களுக்கு வந்து ஏர்னிங் $1/2 $1 ஒரு மாதம் அப்படி தான் வரும். நீங்கள் நல்ல வியூஸ் கூட்டி நீங்கள் நல்ல ஒரு ஏர்னிங்ஸ் வந்த பிறகு அது என்னென்னா பெசிவ் இன்கம் அப்படித்தான். அது வந்து நீங்கள் உங்களுக்காக நீங்கள் உருவாக்கி எடுக்கணும். ஓகே, பட் ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம் அப்படி இல்லை. நீங்கள் ஜாயின் பண்ணதுமே நீங்கள் லட்சக்கணக்கான மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணாலும் உங்களுக்கு வந்து அங்கே ஜாப்ஸ் அவன் தருவான். உங்களோட டெடிகேஷனை பொறுத்து அந்த சிஸ்டம் என்ன செய்யும், நீங்கள் எதில் தங்கியிருக்கிறீங்க, மணியில் தானே ஏர்னிங்ஸ்லான அந்த ஏர்னிங்ஸை அது கூட்டும். அப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் ரியலாக லேர்ன் பண்ணிவிட்டு நீங்கள் இதை சரியாக லேர்ன் பண்ணுறதன் மூலமாக தான் நீங்கள் இதில் ஃபுல் சக்ஸஸ் அடையலாம். அதே மாதிரி எங்களோட கிளாஸ் ஸ்டூடெண்ட் அந்த வெப்சைட்டில் நம்ம வேறு கண்ட்ரி ஆக்கள் விடுவோமே, எங்களோட கண்ட்ரி ஆக்களில் $10,00,000 ஏர்ன் பண்ண ஸ்டூடெண்ட் 10,00,000 3,00,000 2,00,000 5,00,000 7,00,000 எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க, ஸ்டில் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் எந்த ஒரு வே இல்லாமல் நீங்கள் எந்த வழிகளில் நீங்கள் மேக் பண்ண போகிறீங்க. ஓகே, அப்போ இந்த கன்செப்டெல்லாம் வந்து சரியாக புரிஞ்சு கொள்கிறது. இது என்னென்னா ஓவர் நைட்டில் ரிச் ஆகணும் இல்லாது வந்து நீ ஒரு மெஜிக் இப்படியான கன்செப்ட் இல்லாமல் நீங்கள் ரியல் லெவலையும் கொண்டு உங்களோட கண்ட்ரோலில் நீங்கள் வந்து இருந்தால் இங்கே ஒர்க் இருக்கணும், அந்த ஒர்க்கை நான் கம்ப்ளீட் பண்ணணும், அந்த ஏர்னிங்ஸ் என்னென்னு எனக்கு தெரியணும். நீங்கள் வந்து ஸ்கூலில் போயிட்டு நீங்கள் எத்தனை பேர் ஜாயின் பண்ணாலும் அவங்க எடுப்பாங்க அந்த ஸ்கூலில். ஓகே, ஸ்கூலில் நீங்கள் பிள்ளைகளை சேர்க்கும்போது நீங்கள் எத்தனை லட்சம் பேர் ஜாயின் பண்ணாலும் எடுப்பாங்க. என்ன நடக்கணும், உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும், உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் தான் இருக்குது. நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க தானே, அந்த பெர்ஃபார்மன்ஸில் தான் உங்களோட அடுத்த லெவலில் உங்களை பூஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லாமல் நீங்கள் ஒரே இடத்துல இருப்பீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இது வந்து சரியான ஒரு ரிசல்ட்ஸை வந்து எந்த ஒரு எஜுகேஷன் லெவல்லையும் தராது. ஸோ அதனால் நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கொண்டு சரியாக நீங்கள் ரன் ஆகினீங்கன்னா இதில் ஃபுல்லாக சக்ஸஸ்